ஹாய் காய்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்கலாம். இது பாருங்கள், விவசாய மீன் சொல்லுவாங்க, ஏரியில் கிடைக்கிற மீன். முள் அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மீன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க. நான் ஒரு டைம் தண்ணியில் போட்டு அலசிட்டு ஃபஸ்ட்டு அந்த உள்ளே எதனா இருக்கான்னு பாருங்கள். உள்ளே எதனா இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவுங்க. நல்லா எதனா அந்த அழுக்கு எதனா ஒட்டியிருக்குல்ல, அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு டைம் தண்ணியில் அலசுங்க. அலசிட்டு ட்ரைன் பண்ணுங்கள். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள், அந்த கவுச்சி வடை போடணுன்றதுக்காக. மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள் மீன். ஏன்னா இந்த ஸ்மெல் அப்போ தான் வராமல் இருக்கும். நான் நல்லா கழுவிட்டு அப்புறமா அந்த நடுவில் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன், 2 ஸ்லிட்டு. இது விவசாயம்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முள் அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிடச்சா இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் மேலே பரட்டி எடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா மீதி பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் 30 உரிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நீங்கள் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணுன்னா வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா பாருங்கள், வணங்கிடுச்சு. மீதி பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்குங்க கொஞ்சம் நேரம். நல்லா பாருங்கள். இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோடையே நான் இது மிளகு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்து இதோடய நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி எடுத்து மிக்சியில் ஆட்டி வச்சுக்கோங்க. இதோட நான் தக்காளி தனியாக அதை எடுத்து மிக்சியில் வச்சுக்கிட்டேன். இதையும் தக்காளி ஒரு 6-7 தக்காளி நான் பாருங்கள் எண்ணெய் விட்டு லைட்டாக வணக்கிக்கிறேன். நீ இதோட கல் உப்பு போட்டு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை குழம்புல ஆட் பண்ணிக்கினாலும் ஓகே தான். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் என்னெல்லாம் அரைக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அரையிட்டோம். நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு மிக்சியிலாம் அரைச்சிருங்க. பாருங்கள், மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ எல்லாம் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி காயிட்டோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டு அடுத்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன்.
பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு வடகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வடகம் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா இந்த டைமில் உங்களுக்கு வெந்தயம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் போட்டுவிட்டோம்னா இப்போ அரைச்சி வச்சுருக்க கூட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோடய நீங்கள் கல் உப்பு மட்டும் கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதோடய கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வணக்குங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்ற வேண்டியது தான். கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கலாம், புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணால் புளிப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா மீன் உச்சிருந்துச்சு. இப்போ நான் விவசாய மீன் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முடியாச்சும் கிடச்சா அந்த மீன். கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், சூடு வறுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக தயாரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.